ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இன் சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப். ஓகேங்களா? ஸோ இது 2018 5th கொஷின். ஓகே, 5th கொஷின் கேட்டிருந்தாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Gender stereotypes are widely held beliefs in a particular social or the cultural group. ஸோ ஒரு சோஷியல் கல்ச்சுரல் குரூப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு பிலீஃப் தான் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் about the characteristics deemed appropriate for males and females. Okay, so based on characteristics of males and females, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப்ஸ் நம்ம கல்ச்சர் வைஸாக சோஷியல் நம்ம சொசைட்டியில் பிலீவ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் வேரிஸ் ஆன் 4 டைமென்ஷன். ஸோ 4 விதமாக இது வந்து வேரி ஆகுது. என்னென்ன அப்படின்னா சோஷியல் ரோல், கெப்பாசிட்டிஸ், ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஓகே, ஸோ முதல்ல ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் சோஷியல் ரோல்ஸ். ஸோ சோஷியல் ரோல்ஸில் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ மென் எப்படி இருக்கணும்? பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, ensure protection of the home and family members, portrayed as a leader. ஸோ அவர் வந்து ஃபேமிலியோட ஹெட், ஃபேமிலியோட லீடர். ஸோ பிரெட் வின்னிங் அப்படின்னா ஃபேமிலிக்காக சம்பாதிக்கணும், ஃபுட்காக உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஓகே, ஹோமை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம சொசைட்டியோட ரூல்ஸ் இல்லையா? ஸோ மேலுனா என்ன பண்ணணும்? ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், வெளியே போய் சம்பாதிக்கணும். யூனோ, ஸோ எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். அவர் தான் வந்து ஃபேமிலியோட எல்லா டிசிஷனும் அவர் தான் எடுக்கணும். ஃபீமேல் வந்து டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஹவுஸ், நர்ஸ் த சில்ட்ரன் அண்ட் ஓல்ட் இன் அ ஃபேமிலி, portrayed as the followers. ஸோ அவங்க என்ன பண்ணணும்? ஃபீமேல்ஸ் என்ன பண்ணணும்? ஃபேமிலியை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அப்புறம் பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும், வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன ஃபாலோவர்ஸ், இவர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம சொசைட்டி ரூல்ஸ். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த சோஷியல் ரோல்ஸ் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் கெப்பாசிட்டிஸ். ஸோ மென் வந்து கன்சிடர் டு பி அ குட் அட் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ரிம் டெசிஷன் மேக்கர். ஸோ அவங்க மென்ஸ் வந்து மேக்ஸ்லேயோ சயின்ஸ்லேயோ ரொம்ப குட்டாக இருப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்புறம் டெசிஷன் மேக்கர், பர்ஃபெக்டாக டெசிஷன் எடுப்பாங்க அக்கார்டிங் டு கெப்பாசிட்டிஸ். ஓகே, விமென் வந்து கன்சிடர் டு பி குட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் லெஸ் இன் இன்டெலெக்சுவல் பர்சியூட்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி வீக் அண்ட் ஃப்ரெஜைல், விக்கிள் மைண்டட் இன் அ டிசிஷன் மேக்கிங். ஸோ அவங்க வந்து ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க, இங்கேயும் அங்கேயும் இன்னும் ஒரு அன்பேலன்ஸ்டான டிசிஷன் எடுப்பாங்க. ஆர்ட்ஸ்லேயோ இல்லை இன்டெலெக்சுவல் பர்சியூட்ஸ்லையோ இவங்க வந்து ஒரு நல்ல மைண்டடாக இருப்பாங்க, ஃபிசிக்கலி வீக். ஓகே, ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த கெப்பாசிட்டி, இது வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இன் ட்ரைட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மென் வந்து ஆக்டிவ், டாமினன்ட், அக்ரெசிவ், இண்டிபெண்ட், பிரேவ், காம்படிட்டிவ், அலூஃப். அப்படின்னா அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. டாமினன்ட்னா என்ன? மற்றவங்க மேலே அதிகாரத்தை ஃபோர்ஸ் பண்ணுறது, லைக் அவங்க சொன்னதை கேட்கணும் அப்படின்றது. ஸோ அக்ரெசிவ், கோவமாக இருக்கிறது. தென் இண்டிபெண்ட், அவங்களோட இஷ்டமாக தாராளமாக இருக்கிறது. தென் பிரேவ், தைரியமாக இருக்கிறது. தென் காம்படிட்டிவ், ஸோ நல்ல காம்படிட்டிவ் மைண்டடாக இருக்கிறது. அலூஃப் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்காது, ஒரு கூலான பர்சனாக இருக்க மாட்டாங்க. அக்கார்டிங் டு ட்ரைட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மென்னோட ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இப்படி இருக்குது. விமென் வந்து பாசிவ், சப்மிசிவ், பீஸ்ஃபுல், டிபெண்ட், ஃபியர்ஃபுல், கோஆப்ரேட்டிவ், டாக்கேட்டிவ், சாஃப்ட் ஸ்போக்கன். பாசிவ்னா வந்து தனக்கு என்ன நடந்தாலும் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிற நேச்சர். ஓகே, சப்மிசிவ் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ என்ன சொன்னாலும் அதை ஆக்செப்ட் பண்ணிட்டு ஒபீடியண்ட்டாக சைலண்ட்டாக போகிறது. தென் பீஸ்ஃபுல், சைலண்ட்டாக இருக்கிறது. தென் டிபெண்ட், ஒருத்தர் சொன்னால் அவங்க மேலே எல்லாத்துலேயும் டிபெண்ட் ஆகிறது, லைக் ஹஸ்பண்ட் மேலே அந்த மாதிரி. தென் ஃபியர்ஃபுல், பயந்த சுபாவம். கோஆப்ரேட்டிவ், ஸோ என்ன இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை லீட் பண்ணுறது. டாக்கேட்டிவ், கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. தென் சாஃப்ட் ஸ்போக்கன், சாஃப்டாக நேச்சரில் இருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் ஆன் தேர் ட்ரைட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸில். ஓகே, மேல்னால் இப்படி தான் இருக்கணும், விமென்னா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் இன் ஆக்குபேஷன். ஸோ வேலை மேலே
மேல் வந்து மெக்கானிக், இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ், மேனேஜர், ஷிப் க்ரூ, பைலட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து ஃபார் மென்ஸ். ஃபார் விமென்ஸ் நர்ஸ், டீச்சர், செக்ரட்டரி, ஃபேஷன் டிசைனர், பேபி சிட்டர், கிளரிக்கல் ஸ்டாஃப், பியூட்டிஷியன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, விமென்ஸ் ஒர்க்கிங். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது? ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் affects the family life, performance of men and women, produces emotional strains on people. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னால என்ன ஆகுது, ஃபேமிலி லைஃப் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அஃபெக்டிங் ஃபேமிலி லைஃப். ஸோ ஃபேமிலி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விமென் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டை பார்த்துக்கணும், ஸோ வேலை என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும். ஓகே, ஸோ மென் வந்து வெளியே போய் ஏர்ன் பண்ணிட்டு வருவார், ஸோ அவரையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு, ஹவுஸ் ஹோல்டு வீட்டு வேலை என்னென்ன இருக்குது அதெல்லாம் விமென் பார்த்துக்கணும், அண்ட் வெளியே வேலை என்ன இருக்குது, வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து மென் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஈவன் இப்போ நிறைய விமென்ஸ் வந்து வேலைக்கு போகிறாங்க. பட் வேலைக்கு போனாலும் என்ன பண்ணணும், மார்னிங் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகணும் வீட்டு வேலையை. நெக்ஸ்ட் எகெயின் போயிட்டு வந்துட்டு எகெயின் திரும்பவும் கண்டினியூ பண்ணணும். இதனால் என்ன ஆகுதுன்னா, லைக் ஃபேமிலி இன்டராக்ஷன், மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகே, தென் ப்ரொடியூசிங் எமோஷ்னல் ஸ்ட்ரெயின். ஸோ நவடேஸ் வந்து மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே இந்த எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறாங்க. லைக் சப்போஸ் மென் அப்படின்னா அவனோட குவாலிட்டிஸ் என்ன இருக்குது, ஸோ இப்படி கம்பீரமாக தான் இருக்கணும், இப்படி தான் 10 பேருக்கு முன்னாடி நடக்கணும், இப்படி தான் தைரியமாக பேசணும். ஸோ இந்த குவாலிட்டி எல்லா மென்னுமே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னோ மென் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஸோ இந்த குவாலிட்டியை கொஞ்சம் மாற்றி மென் எதனா பண்ணாங்கன்னா இந்த சொசைட்டி வந்து கண்டிப்பாக அந்த அக்செப்ட் பண்ணாது, அவங்கள டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு மேல் வந்து அழகாக பொண்ணு மாதிரி ஒரு வாய்ஸில் பேசினா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா, பாட்னா அக்செப்ட் பண்ணுவோமா? ஓகே, சிலர் இருக்கலாம், பட் நிறைய பேர் டீஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ மென் வந்து கேட் வாக் பண்ண அக்செப்ட் பண்ணுவோமா? இல்லை மென் வந்து ஒரு நல்ல பரதநாட்டியம் ஆடினா, யூனோ, ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் கேரக்டர்ஸை மென் பண்ணாங்கன்னா, யூனோ, கேரக்டரிஸ்டிக்ஸை மென் பண்ணாங்கன்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணாது. அக்செப்ட் பண்ணாததுனால என்ன ஆகுறாங்க, அந்த மென் வந்து எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். அவங்க அந்த மேஸ்குலினிட்டின்றது என்ன இருக்குது, அதை மென் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அவங்க ரொம்பவே சஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த பக்கம் ஃபீமேலுக்கு அப்படின்னு வந்தோன்னா, மேரேஜ் ஆன உடனே குழந்தை இருக்கணும், மெயின் இது. ஓகே, குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லை, சொசைட்டி அந்த லேடியை ரொம்பவே கஷ்டப்படுத்திடும். ஸோ எமோஷ்னலி அந்த லேடி வந்து அவ்வளோவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னோ, ஸோ இது வந்து ப்ரொடியூசிங் எமோஷ்னல் ஸ்ட்ரெயின்ஸ் இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அஃபெக்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமென். ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் சப்போஸ் இப்போ வந்து ஒரு விமென், ஓகே, கேம்ஸில் கூட இது வந்துடுச்சு. ஸோ விமென்ஸ்க்கு என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க, லைக் லெமன் அண்ட் ஸ்பூன், கோலை போட்டி, யூனோ, ஸோ அந்த மாதிரி சில்லி இந்த மியூசிக்கல் சேர்ஸ், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விமென்ஸ்க்கு இருக்கும். மென்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும், லைக் கயிறு இழுக்கிறது, கபடி ஆடுறது, யூனோ, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் கேம்ஸ் எல்லாம் மென்னுக்கு இருக்கும். ஒய் நாட் விமென் அதை பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, யூனோ? ஸோ விமென் இருந்தால் இல்லை பொண்ணுங்கள்லாம் கபடிக்கு போச்சுங்கன்னா அதுங்க பண்ணாதுங்க, யூனோ, அதுங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. இந்த நெகட்டிவ் ஜட்ஜிங்னால என்ன ஆகுது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக லோ ஆகிடும். இல்லை உன்னால் முடியும், நீ போய் பண்ணு, நீ போய் விளையாடி பாருன்ட்டு பாசிட்டிவ் ஜட்ஜிங் இல்லை பாசிட்டிவ் என்கரேஜிங் இருந்துச்சுன்னா அவங்க வேறு மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்டிங், லைக் பொன் குழந்தைய கிரிக்கெட் எல்லாம் விளையாட விடக்கூடாது. இந்த நெகட்டிவ் ஜட்ஜிங்னால என்ன ஆகுது, அவங்களுக்கு டேலண்ட்டே இருந்தாலும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங்னால. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இன் அர்லி சைல்ட்ஹுட். ஸோ குழந்தைங்களுக்கே அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸில் இருக்கட்டும், இல்லை கிளாத்ஸில் இருக்கட்டும், இல்லை டூல்ஸில் இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு, கேம்ஸு, ஒர்க்கு, இல்லை கலர்ஸ் கூட இருக்கட்டும், இல்லை பிஹேவியர்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கே வந்துச்சு. இப்போ டாய்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா லைக் பேர், டெடி பேர், கார், அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ஃபார் பாய்ஸ். வெராஸ் பட்டர்ஃப்ளை டாய்ஸ், பார்பி டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு.
லைக் கேம்ஸில் இருக்கட்டும், இல்லை அவங்க செய்கிற ஒர்க்கில் இருக்கட்டும், இல்லை கலர்ஸ் கூட பிங்க் கலர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் கேர்ள்ஸ்க்கு, இல்லை அதர் கலர்ஸ் ஃபார் பாய்ஸ்க்கு இல்லையா? ஸோ நிறையவே நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, அர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேருந்தே ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாத்திங்ஸ்னால் கேர்ள் சைல்ட்ஸ் வந்து ஃப்ராக்ஸ் தான் போடணும், பாவாடை சட்டை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் தான் போடணும். ஸோ பாய்ஸ் வந்து இதெல்லாம் போட்டுறவே கூடாது. ஏன்னோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அர்லி சைல்ட்ஹுட்லேருந்தே இந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்றது வந்துடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் இன் மிடில் சைல்ட்ஹுட் அண்ட் அடோலசன்ஸ். ஓகே, மிடில் சைல்ட்ஹுட் ஃபாலோஸ் த ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஏஜ் 60 to 8+. ஸோ பிலோ அந்த 9 ஏஜ் என்ன இருக்குது, ஸோ அதுலேயே அந்த அர்லி சைல்ட்ஹுட்லேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப். Later childhood spans from the age 9 to 11, then adolescence sets in between 11 to 13. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் 9 to 11, அதுக்கப்புறம் adolescence இப்போ வரும் 11 to 13 அந்த ரேஞ்சில். ஸோ ரிசர்ச் finding reveal that gender stereotyping, which started in the early childhood, continues to grow and reaches peak during the middle childhood, then becomes more flexible later during later childhood and adolescence. ஸோ அந்த early childhoodல ஸ்டீரியோடைப்ஸ் என்ன அந்த குழந்தைங்களுக்கு வந்தது அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்புறம் ஒரு பீக் லெவலுக்கு ரீச் ஆகிடும் இந்த மிடில் சைல்ட்ஹுட்டில். அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் மோர் ஃப்ளெக்சிபிளாக அடுத்தடுத்து லேட்டர் ஸ்டேஜஸில் அடோலசன்ஸ் ஸ்டேஜ்குள்ளே என்ன ஆகிடும், இதுதான் நம்ம கேரக்டர்ஸ், ஸோ இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் வந்து அந்த குழந்தைங்க மைண்ட் செட்டில் வந்துடும். By the age 5+, gender stereotyping of activities and occupations is well established. ஸோ 5+க்கு அப்புறம் என்ன ஆகிடும், இந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கட்டும் இல்லை ஆக்குபேஷன்ஸில் இருக்கட்டும் வெல்ல அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். டியூரிங் மிடில் அண்ட் தென் லேட்டர் சைல்ட்ஹுட், knowledge of stereotyping increase in less obvious area of personality traits and achievement. At the age 11+, bordering the onset of adolescence, children realize that gender stereotypes are attributes are associated features of gender but not defining characteristics of being male or female. So gender feature தான் அதை acquire பண்ணுமே தவிர characteristics of male and female அப்படின்றது இல்லை. Okay, they understand that one can be female and at the same time it is possible to take up the work which are usually done by males. So நான் வந்து female, at the same time men பண்ணுற work I can do it அப்படின்ட்டு. The beliefs of older children about possible male and female characteristics and capacity become more flexible. So அதுக்கப்புறம் it becomes very flexible அப்படின்னு சொல்கிறாங்க. Then gender stereotyping with respect to personality traits. So personality traitsல gender stereotypes எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In assessing gender stereotyping of personality traits, researchers ask children to assign masculine adjectives like tough, rational, aggressive, independent. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, மேல்ஸ். ஃபெமினைன் அட்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஜென்டில், timid, affectionate, dependent, emotional, fearful. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ். டு ஹாவ் மேல் அண்ட் female stimulus figures. Children in middle childhood are good at judging personality disposition of people. Stereotyping of personal traits increases steadily in middle childhood, becomes adults like around 11 to 12. ஸோ இந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படின்றதும் அப்படி தான். ஸோ குழந்தையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும், மிடில் ஏஜில் அப்படியே ஸ்டெடியாக க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் அடல்ட்டில் அது வந்து செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வீவ் தேர் ஓன் ஜெண்டர் ஹேவிங் மோர் பாசிட்டிவ் தேன் நெகட்டிவ் ட்ரைட்ஸ், திஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் in-group favoritism such that attributing more positive traits to one's own gender and out-group negatively. ஸோ இதனால் என்ன ஆகிடுது அப்படின்னா, ஸோ அவங்களோட ஓன் ஜெண்டர் ட்ரேட்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ வேறஸ் அவங்களோட ஆப்போசிட் குரூப்ஸ்க்கு வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, this may be due to girls more readily pick up the widely held general impression about girls prevailing in the society as sugar, special and everything nice. So அவங்களோட இம்ப்ரெஷன் என்னவாக இருந்தாலும் ரெடியாக ஆக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, கேர்ள்ஸ். தென் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஏரியாஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஸோ அச்சீவ்மெண்ட்டில் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
Children in the lower primary classes easily identify with academic subjects and skills are masculine and which are feminine. They often regard learning a language, art, and music as more suitable for girls, and mathematics, athletics, and mechanical skills are more suitable for boys. So, achievements, games, like suppose art, music, அதெல்லாம் வந்து for girls. Athletics, mechanical skills என்ன இருக்கு அதெல்லாம் for boys அப்படின்ட்டு. These stereotypes influence children's preference for and sense of competence in certain school subjects. So இதனால என்ன ஆயிடுது, competence அப்படின்றது வருது. Boys feel more competent than girls in maths, science and athletics, while girls feel more competent in boys in language, art and music. So இது வந்து என்னோட சப்ஜெக்ட், நான் இதில் ஸ்ட்ராங். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங் இல்லை. ஸோ அந்த ஐடியாட்டிக் வந்துடும். Children of both genders become more open-minded between ages 7 and 13 about girls being offered the same opportunity as boys. ஸோ என்ன ஆகிடுவாங்க, சில்ட்ரன்ஸ் வந்து லைக் போத் த ஜெண்டர் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து மோர் ஓப்பன் மைண்டட் ஆகிடுவாங்க. லைக் அபவுட் ஏஜ் 7 to 13 ஏஜில். அப்புறம் கேர்ள்ஸ்க்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் ஆகும். லைக் பாய்ஸ்க்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேர்ள்ஸ்க்கும் ப்ரொவைட் ஆகும். However, this change is less pronounced among the boys of middle school level, as they think males often favor their own in group, limit girls' access to high status opportunity. So, இப்படி இருந்தாலும் சில மிடில் ஸ்கூல் லெவலில் பாய்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளோட லெவலுக்கு கேர்ள்ஸ் வரமாட்டாங்க, அந்த ஹை ஸ்டேட்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேர்ள்ஸ்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மிடில் ஏஜ் குரூப் பாய்ஸ் நினச்சிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. For example, when 5 to 10-year-olds are asked why men only had been elected to US presidency, their most frequent answer was that men would not vote for women candidates. So இந்த 5 to 10-year-olds ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருப்பாங்க, அவங்க வந்து லைக் ஏன் மென் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் எலெக்ஷனில் யூஎஸ் பிரசிடென்சிக்கு அப்படின்னா, ஸோ ஆன்சர் மோஸ்ட் காமன் ஆன்சர் இது தான் இருக்குமா, ஏன்னா மென் வந்து விமென் கேண்டிடேட்ஸ்க்கு நிறைய மென் வந்து ஓட் பண்ண மாட்டாங்க அதனால் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ்னால் என்ன, நம்மளோட பிலீஃப் லைக் சோஷியலாக கல்ச்சரல் குரூப்பில் ஒரு பிலீஃப் வச்சுருப்பாங்க. லைக் மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும், அவங்க ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே இப்படி தான் இருக்கணும், ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சோஷியல் கல்ச்சரல் குரூப்பில் நம்ம டிசைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஃபைன் தென். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் கூட, நிறைய ஓன் வேர்ட்ஸ் போட்டு நல்லாவே எழுதலாம் இந்த கொஷனுக்கு. டாபிக் என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே எழுதிட்டு போகலாம். ஓகேங்களா? ஃபைன் தென். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன் தென். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் எக்ஸாமை சூப்பர் டூப்பராக பண்ணிவிடுங்க.